இதுக்கு முன்னாடி தாக்குதல்ல வந்து அவங்க எல்லாரும் பலியாயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நடந்த போருடைய பின்விளைவுகள் அதுதான் வந்து இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஹிரோஷிமா, நாகசாக்கி அங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. உலகம் அந்த அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே வாழவே கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் இப்போ வரையுமே அதோட தாக்கம் இருக்கு அப்படிங்கிற மாரி. அந்த மாரி தான் வந்து இப்ப அங்க இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற செலவுகளே பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். அங்க இருக்கிற அ உடைஞ்சு கிடக்கக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு, அங்க இருக்கிற மக்களுக்கு பொருளாதார ரீதியா உதவிகள் செய்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் படிப்பு இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், கல்வி வளர்ச்சியா இருக்கட்டும், மருத்துவ வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே அங்க கிடைக்கணும். ப்ராப்பரா கிடைச்சு விவசாயம் ஒண்ணு நடக்கிறது. இந்த மாரிலாம் இருந்தா மட்டும் தான் அந்த நாடு திரும்ப செழிக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கீழ வந்து இஸ்ரேல் பண்றது சரி அப்படிங்கிற மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுமே பார்க்குறோம். நெறைய பேர் வந்து இத சொல்றாங்க. ஆனா வந்து இப்ப இஸ்ரேல் வந்து இந்த 200 பேர கொன்றுருக்காங்கன்னா, அந்த 200 பேருமே வந்து ஹமாஸ்ல இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி ஓகே. இப்ப ஹமாஸ் வந்து அவங்க வந்து இஸ்ரேல்ல வந்து ஹமாஸ் வந்து நல்லவங்க இல்ல, கெட்டவங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாரியே இருந்தாலுமே, ஹமாஸ் வந்து இப்ப இல்லைன்னா, அந்த பாலஸ்தீன்ங்கிற நாடு ஆரம்பத்திலே இல்லாம போயிருக்கும். இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஃபுல் பாலஸ்தீனையுமே வந்து புடிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இல்லாம போயிருப்பாங்க. 66,000 பேர் வந்து இறந்திருக்காங்க. இருக்கிற மக்கள் எல்லாருமே 66,000 பேர் இறந்திருக்காங்க.